மா என்னம்மா பண்ணுறீங்க? என்ன களை? கரும்பு காட்டில் பிள்ளை. என்ன வெறும் அருகம்பில்லாவே இருக்குதா? எக்கச்சக்கமாக இருக்க மாட்டேங்குது. ம், இவங்க சரோஜா வந்து இப்போ வேலை செய்யலிங்கிற அப்படியே புணங்கிட்டு பாருங்கிற அப்படி. அவங்க சுதாவும் அதே தான் சொல்கிறா அப்படி. சுதா அவங்க குப்பாய் அவங்களாம் கிளம்புறங்கிறாங்களே. காட்டுக்காரரை காணோம். அதனால் என்ன பண்ணுற அப்படி ஈசாம்மா? சாப்பாடா? சாப்பாடு தான் நீங்கள் பண்ணலையே. பண்ணியிருக்க மாட்டீங்க. அதான் இவங்க வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் ஃபோன் பண்ணிக்கிறாரு. சாப்பிடவும் இல்லையா? கிளம்ப கும்பிடுவீங்கல்ல? கிளம்ப கும்பிடலையா? சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லையா? நீங்கள் சாப்பாடே பண்ணல முதல்ல. ம், சரி சரி. இது என்ன கட்டைப்பயிரா? போட்ட கரும்பு இல்லை, கட்டைப்பயிறு. எப்படி நேத்திக்கு மழை பெஞ்சதுனால வேலை செய்யலை. ஆமாம். அங்கே என்ன வெண்டைக்காய் காடு தக்காளி காடெலாம் வெட்டினீங்க. அப்புறம் என்ன 3 ரோடு வேறு கூப்பிட்டாங்க. அங்கே ஃபோன் பண்ணிங்களா இல்லையா? சரி, எப்படி இருந்தாலும் அப்புறம் எப்படி இருந்தாலும் உங்கள் கொத்துக்காரி வருவா. அப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கொத்துக்காரி வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ம், சாப்பாடெலாம் செஞ்சிட்டிங்களா? சரி. சாப்பாடு ஒவ்வொரு வீட்டில் என்னன்னு கேட்கலாம். சரோஜா உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? பருப்பு. எப்போ பார்த்தாலும் பருப்பு பருப்புன்ட்டே இருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் சின்னம்மா? வாழைக்காய் பொரியல், நெல்லஞ்சோறு, ரசம். அம்மா உங்கள் வீட்டில்? கொமுட்டி கீரையா? எப்படி நேற்றுக்கு நீங்கள் வேலை செஞ்சிட்டீங்க இவங்களை விட்டுட்டு? உங்கள் காட்டிலே செஞ்சிட்டீங்க அவரை செடி களை வெட்டுறது. முளைச்சி கிடச்சி பார்த்தேன். காலையில் போய் பார்த்தேன் நானும் அம்மாலும். முளைச்சி கிடச்சி. இன்னும் எப்படி 10 நாள் ஆகும்ல. நீங்களே வாங்க. எங்கள் அப்பா சொல்லிவிட்டாரு. அதான் உங்கள் கம்பெனி ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு வெட்டிக்கிங்க 2 பேரும் அப்படின்னாங்க. 1000 ரூபா வாங்கிக்கிங்க. 500 ரொம்ப அதிகமாக இருக்குது. 1000 ரூபா வாங்கிக்கிங்க. என்ன மறந்துட்டீங்களா? ஏதோ வேறு டைலாக் வந்துருச்சாட்டுக்குது. அதான் வேறு டைலாக் வந்துருச்சு. வீடியோ எடுக்கிறதுனால நிறுத்திட்டா அப்படி. பாரு நண்பர்களே, வேறு அருகம்பில்லாம் இருக்குது. அருகம்பில்லை எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால அப்படி வெட்டி சைடில் கடங்களை போடுறாங்க. சரி, பில்லுக்கிற அளவுக்கு தான் வேலையாகும். என்ன செய்மி இப்படி பேசுற? ஏன் செய்மி இப்படி பேசுற? தேவையில்லாம ஏன் செய்மி இப்படி பேசுற? எங்க சோளக்காடு கேட்டிருந்தாங்க? பக்கத்தில் கேட்டிருந்தாங்களா? போகலின்னா அப்புறம் யாரோ ஒருத்தர் சொல்லிடுங்க.
என்னது? தெரியுது விடு விடு. அம்மா இன்னைக்கு சூப்பரான வேலை, அருமையான வேலை. நேற்றுக்கு லீவ் போட்டதுக்கு அரும்புல்லு சூசி போட வட்டம் உடம்பு ஆரோக்கியம். அரும்புல்லு சூசி போட்டு குடிச்சா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கு. யார் அக்காலும் தங்கச்சி ஜூஸ் போட்டு குடிக்கிறீங்களா? தெரியாத உங்களுக்கு? டவுன்லாம் கடை வச்சுருக்காங்கல்ல. நோய் எதிர்ப்பு சக்தி நல்லது, ரொம்ப நல்லது. நல்லது, உடம்புக்கு நல்லது. சரி சரி, ஆக மொத்தம் அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே சைடில் அருகம்புல் ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிறீங்க. காட்டுக்காரிகிட்ட சொல்லி போட்டு வர சொல்லுங்க. என்ன ஆளுக்கு 10 கிளாஸ் குடிக்கிறீங்களா? அருகம்புலுக்கு உங்களுக்கு அப்படியாவது. காமெடி பண்ணுறதும் பண்ணாதம்மா. இவங்க 3 பேரும் கம்முன்னு வெட்டிட்டு வராங்க. என்னன்னு தெரியல, இன்னைக்கு கூலி வேறு கம்மியாக போச்சாமா, அழுகுறாங்க. காட்டுக்காரர் பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அதான் இதெல்லாம் ஆம்பளையால் பண்ணுவாங்க. அவங்களாம் யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் வெட்டுங்க. அதெல்லாம் ஒருத்தர் வரமாட்டாங்க காட்டுக்காரில். வம்ப கொண்டு அப்புறம் பேசிக்கலாம். அப்போ தான் நான் நல்லது சொல்கிறது புரியாது. வம்ப கொண்டு வந்து அப்புறமேட்டுக்கு நீங்களே உணர்ந்துக்குவீங்க. ஆமாம், ஏமா நீ 2 பழம் பேசுறதுக்கு விட்றியா சின்னம்மால? என்ன போய் சின்னம்மா ஆசையாக பேசலான்னு நினைக்குது, நீங்கள் பேசுறதுக்கு விட்றீங்களா? அடக்கியே வைக்கிறீங்க. என்னமோ ஒரு பழம் பேசலான்னு ஆசையாக இருந்தா ஒரு வார்த்தை தான், அதை கூட பேச விட மாட்டேங்கிற. என்ன நீ இவ்வளோ போலீஸ்காரியா? நீ நானும் மனுஷித்தானா? சொல்லு பார்க்கலாம். நீ கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்க வேணும்ல. என்ன தங்கச்சி இப்படி நடத்துறிய? நல்லாவா இருக்குது? இங்கே பாரு, பதில் சொல்லு, இவங்களுக்கு பதில் சொல்லு. அம்மா இனிமேல் மௌன விரதம்மா? அட சனிக்கிழமை மௌன விரதம். ரைட் பரவாயில்ல. நீங்களே இப்படி குளிச்சுட்டு சனிக்கிழமை பிடிக்கிறீங்க, புரட்டாசி கிழமை. அது மாதிரி எங்கள் அம்மா மௌன விரதம். பேச மாட்டா அப்படிங்க சின்னம்மா நம்ம பேச மாட்டா அப்படி. சரி கரும்பயிர் எத்தனை நாளையில் வரும்? கரும்பயிர் எத்தனை நாளையில் வரும் சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒருத்தருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்கே கரும்பயிர் எத்தனை நாளையில் வரும்? களவட்ட போயிருக்கிறீங்கல்ல?
ஒரு வருஷம் ஆகும். 10 மாதம் 11 மாதத்தில் வெட்டுவாங்க. ஆலைக்காக இருந்தால் 10 மாதத்துலேயே வெட்டுவாங்க. ஃபேக்ட்ரிக்காக இருந்துச்சுன்னா 11 மாதம் ஆகும். எப்படி ஒரு வாட்டி கரும்பு போட்டால் எத்தனை டைம் கட்ட தலையும்? 3 டைம் 4 டைம் விடலாமா? சரி சரி. உங்கள் காட்டில் கரும்பு போட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? போடலையா? அதான் நீங்கள் தான் 2 மருமக்களுக்கு விட்டீங்களே காடு. நீங்கள் தான் கரும்பு போடணுமா? சரி சரி. அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்குது. நாங்கள் 2 பேரும் சாண்டை போட வீடியோ எடுக்குவேன்னு நேற்று கம்முன்னு சொல்லியிருந்தோம். வந்து எடுத்துருப்பாரு. நேற்று வீட்டில் சண்டை போட்டீங்களா? பயங்கர சண்டை போட்டீங்களா? அப்புறம் சண்டை போட்டீங்க இப்போ பேசிக்கிறீங்க? எப்பயே நாளைக்கு வெட்டுங்க. இல்லை நீங்கள் ஒரு ஃபோன் அடிச்சிருந்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் மாமியாவும் மருமகவும் சந்தோஷமாக்குறோம் வாங்க அப்படின்றத நான் வந்திருப்பேன். ஆமாம், நான் வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணியிருப்பேன். நான் தான் ஒரு 4 பேர் டெஸ்ட் பேசுகிறேன். நான் பேசுகிறேன். நினைக்கிறேன் நாம தான் பேசுவேன். இல்லை நான் நேரில் ஒளிபரப்பியிருப்பேன். நம்ம சேனல் வந்து எப்படி ஒரு 500-1000 பேர் வந்திருப்பாங்க. இப்படி ஆகி போச்சே. அப்படின்னா எச்சத்து பீட் பாரு. அப்படியா? என்ன மருமக்கா? சரி சரி விடுங்க. மருமக்க பேசி நம்மளுக்கு என்ன ஆகுது? நம்ம மகனும் மருமகளும் நல்லா பொழைச்சா போதும். உங்களுக்கு அதுதானே வேணும்? ஏமா இல்லை கேட்குறேன், பதில் சொல்லுங்க. நம்மளை பேசுனா பேசிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே கிளப்பி விட்றீங்க. அப்போ சுதாவும் ஈசாவும் என்ன பேர் வர மாட்டேங்குது. ஈசா தானே அவங்க பேர்? 2 பேரும் சண்டை போட்டுருக்குறாங்க. சும்மா நடந்துட்டு இங்கே பார்த்து பேசுங்க. என்ன பண்ணி இன்னைக்கு சுறுசுறுப்பு இல்லை உங்ககிட்ட? இன்னைக்கு டல்லாக வேலை செய்கிறீங்க. எங்கள் ஒரு சரை வெட்டிட்டீங்களா? ஒரு சரை வெட்டியாச்சு. எப்படியே நியாயம் பேசி குடும்ப கதை, சொந்த கதை, சோக கதை எல்லா கதையும் பேசி அப்படியே மூவ் ஆயாச்சு. பரவாயில்ல. எப்படியும் மோடமும் போடுது. மறுபடியும் வெயில் வரமாட்டேங்குது. மழை வருமா? நீங்கள் வேலை முழுசாக செய்யணும்னு நினச்சிக்கங்க. ஓடி போகலாமா? அப்போ கூலி இன்னைக்கு குத்தவையால் அதெல்லாம் பேசினா வெட்ட முடியாது. கம்மனு இருங்க. குத்தவையெல்லாம் பேசினாலும் அதில் வெட்ட முடியாது. கம்மனு இருங்க. நீங்கள் கோடிக்கணக்கில் கேட்பீங்க, காடுக்கார கொடுப்பாங்களா? பின்ன அதுவும் சரோஜா வந்து பேசினாவே கோடிக்கணக்கில் கேட்பா. அப்படி கம்மனே மாட்டா. அப்படி சண்டைக்கு தான் போவா. அப்படி இல்லை சரோஜா பேசினா அப்படின்னா எனக்கு 1000 ரூபா வேணும், 1000 ரூபா கட்டுற மாதிரி பேசுவோம். அப்படி கொடுப்பாங்களா காட்டுக்காரர்? இல்லை அன்னைக்கு நிற்காம வேலை செஞ்சு சோறு தின்னுட்டு நான் கிளம்பணுன்னு வெட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. சரி எல்லாரும் களை வெட்டுங்க. நான் வெளிநாடு கிளம்புறேன். ஆமாம். ஏன் நான் வெளிநாடு போக மாட்டேனா? உங்களை யார் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறா? நான் வெளிநாடு கிளம்புறேன். நீங்கள் தான் சண்டைக்கு வரீங்க. யாராச்சும் ஒரு சந்தோஷமாக பேசுகிறீங்களா?
கடை வச்சு உக்காந்துக்கலாமா? யார் வந்து வாங்குவாங்க? ஒருத்தர் வாங்க மாட்டாங்க.